வணக்கம். சத்யேந்திரா பேசியிருக்கிறேன். என் சேனல் பேரு சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதான் 3 மாசம் ஆச்சு ஆரம்பிச்சு. கிட்ட 3000 வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. தயவுசெய்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இப்போ காந்தி கண்ணாடி படத்தை பத்தி பேச போறோம். இப்ப நம்ம காந்தி கண்ணாடி என்னுடனே கேஒய்பி பாலா தான் முக்கியமா ஞாபகம் வரும். இவங்க கேஒய்பி பாலா சுமார் ஒரு 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 வருஷம் 1.5 வருஷம் ரொம்ப ஃபேமஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எதான பணம் வந்தா ஒரு 90% எடுத்துட்டு போய் தானம் பண்ணிடுறாரு. அப்ப தானம் பண்ணிடுறாருன்ட்டு இப்ப நாங்க கூட ஹெல்ப் பண்றோம். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாரு. பட் இவங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களான மட்டும் டொனேட் பண்றாரு. இப்ப நான் யாருக்கான ஹெல்ப் பண்ண எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்து அவர் கஷ்டத்துல இருந்து நான் ஹெல்ப் பண்றேன். அப்ப எனக்கு ஹெல்ப் பண்றவங்க அவங்களுக்கு நான் தெரிஞ்சதுனால அவங்கள எனக்கு ஹெல்ப் பண்றேன். இவர் யாரானா இருக்கட்டும், கஷ்டம்னு சொன்னா அவங்க முன்னே பின்ன தெரியாம இருக்கும். அவருக்கு கஷ்டம் தெரிஞ்ச உடனே போயிட்டு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கறதோ, இல்ல ஒரு 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 பழைய ஆர்டிஸ்ட் பிந்து கோஷன்னுட்டு அவங்க வீட்டுல போய் சூட்கேஸ்ல போயிட்டு ஷக்கீலோட ஒரு 1 லேக் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுக்கு பாலா ரொம்ப ஃபேமஸ். பட் பாலா ஸ்டேஜ் மேல ரொம்ப நல்ல ஆங்கர், வெரி குட் ஆங்கர். ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையில இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்ல டான்சர். அவங்க டான்ஸ் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய சேனல், முக்கியமான சேனல் எல்லாம் டான்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த அந்த டான்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா ஆங்கர் பண்றாரு. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. ரொம்ப நல்ல மனிதர். எல்லாருக்கும் இவர் பிடிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாலா காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்துல மெயின் ரோலா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. சத்யம் தியேட்டர்ல பார்த்தேன். சத்யம் தியேட்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆகல. அப்ப செகண்ட் டைம் எகைன் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிட்டு கனெக்ட் ஆகல, அவ்வளவுதான். பேட் குட் ரெண்டும் நான் சொல்ல. செகண்ட் டைம் டீடைல்டா பார்த்தேன், ஃப்ரெஷ்ஷா பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஒரு 60 வயசு ஒரு கேரக்டர் பாலாஜி சக்திவேல். அவங்க ஒய்ஃப் அர்ச்சனா, ஊர்வஷி அர்ச்சனா. இந்த பாலுமகேந்திரா படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சாங்க, ஒரு மலையாள படம், மலமுகிலில ஒரு தெய்வம், 1983. அர்ச்சனா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் கூட இது அவங்க லைஃப்ல ஒரு லைஃப் டைம் கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க சின்ன வயசுல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுட்டே இருப்பாங்க. பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அவங்க யங்கா இருக்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் வந்துட்டே இருக்கும். அதுல அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. பட் எப்படியோ வந்து மேரேஜ் ஆயிட்டு கிட்ட ஒரு 60 வயசு வரைக்கும் இவங்க வந்துட்டாங்க. பாலா ஆக்சுவலி கதையில அவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி. அப்புறம் அவர் என்ன வேலைன்னா போயிட்டே இருப்பான். ரோட்ல ஏதானா பொம்மை ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள யாரும் ஆள் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஒரு பொண்ணு லவ்வர்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணும் நல்ல சூட் ஆயிருக்கு. நல்ல அந்த பொண்ணு நல்ல நல்ல சூட் ஆயிருக்கு. பாலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல பாலா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அர்ச்சனா கூட கிளைமேக்ஸ்ல கலக்கிருப்பான். அண்ட் டைரக்ஷன் டச் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ கிரகிக்க முடியல. டைரக்ஷன் டச் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கதையில நாட் என்னன்ட்டா, ஒரு நாள் பாலாஜி சக்திவேல் வந்துட்டு அவங்க சின்ன வயசுல பேசிட்டு இருப்பாங்க. எங்க ஏஜ்ல பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அவங்க பிளாஷ்பேக்ல நம்ம கல்யாணம்னா இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளவு செலவு பண்ணும், இந்த மாதிரி மாங்கல்யம் வாங்கணும், அப்படி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பட் அது நடக்காது. சாதாரண போய் ஒரு சின்ன கோயில்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு.
அப்ப திடீர்னு பாலாஜி சக்திவேல் ஒரு அந்த அந்த ஊர்ல ஒரு ஜாத்திரை மாதிரி நடக்குது. அங்க பார்த்தா ரமேஷ் கண்ணா இன்னொரு பொம்பளைக்கு 60 வயசு கல்யாணம் நடக்குது. அப்ப அவருக்கு திடீர்னு தோணுது, நமக்கு 60 வயசு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும் தோணுது. சரின்னு போயிட்டு இவர் பாலாவா கான்டாக்ட் பண்றாரு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது. இவங்க பாலாஜி சக்திவேல் எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாரு. அது கிட்டத்தட்ட 80 lakhs 90 lakhs வரைக்கும் வருது அந்த அந்த கணக்கு. இவங்க என்னென்ன கேட்கிறாரோ, எப்படி 60 வயசு கல்யாணம் அது நடத்தினா இப்படி ஜாம் ஜாமன் பண்ணும் போது நிறைய பணம் வருது. ஆனா இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லை. அந்த 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 பணம் இவர் அங்கே இங்க எல்லாம் போய் தேடினா ஏதோ 2 லட்சம் இருக்கும், 3 லட்சம் இருக்கும். அர்ச்சனா கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறான், அப்படி எல்லாம் இருக்கு. அண்ட் பணம் எல்லாம் கிட்ட ரெடி ஆயிடும். இந்த வில்லன் குரூப்ஸும் இவங்க கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவங்க இந்த பாலாஜி சக்திவேலை துரத்துட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க. அதை போய் பாலா காப்பாத்துறாரு. இந்த மாதிரி கதையெல்லாம் போறது. அண்ட் கடைசியில இவங்க ஃபுல் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டார் பாலாஜி சக்திவேல். ஆக்சுவலி பாலாஜி சக்திவேல் சின்ன வயசுல ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலின்னு தான் வந்தவங்க. ஸோ அது போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணி பழைய பத்திரங்கள் எல்லாம் இது பண்ணி பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கதை கிட்ட 2016 நடக்குது. ஸோ இவங்க பணம் எடுத்துட்டு வந்த உடனே அன்னைக்கு டிவியில மோடி அனௌன்ஸ் பண்றாரு, நாளையிலிருந்தா இந்த 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, இதெல்லாம் 2000 ரூபாய் நோட்டு, இதெல்லாம் செல்லாது அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அனௌன்ஸ் பண்ண உடனே இவங்க பணம் ரெடி பண்ணிட்டு பாலா கிட்ட வர்றாங்க. பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. பட் கோவிட் மேட்டர் கூட அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு டிமானிட்டைசேஷன் சிச்சுவேஷன்ல நடக்கிற இது ஒரு கதை. இந்த மாதிரி தமிழ்ல ஒரு 3-4 படம் வந்துச்சு. யாரும் கொஞ்சம் பேருக்கு நிறைய பணம் கிடைக்குது. பட் அந்த பணம் எல்லாம் டிமானிட்டைசேஷன்ல யூஸ் இல்லை. அதனால அந்த பணம் அவங்க வேற படத்துல திருடி இருப்பாங்க, எப்பயோ இது பண்ணிருப்பாங்க, அது அவருக்கு யூஸ் இல்லாம போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த பணம் எல்லாம் யூஸ் இல்லை. பட் வேற பப்ளிக் எல்லாம் பேங்க்குக்கு போறது, பேங்க்ல பணம் கேட்பா, அவன் சொல்றான் இல்ல நாங்க ஒரு நாளுக்கு 4000 ரூபாய் தான் கொடுக்குறோன்ற பயங்கர கூட்டம். பாலாஜி சக்திவேல் போறாரு, பேங்க் கிட்ட நிக்கிறாங்க, எவ்வளவு பணம் இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறாரு. அண்ட் ஒன்னும் அந்த இந்த மணி நோ யூஸ் அட் ஆல். பட் இதை எடுத்துட்டு மறுபடியும் பிளாக் பீப்புள் கிட்ட எல்லாம் போறாரு பாலா. எல்லாம் யாரானா இந்த பணம் வாங்கன்ட்டு கொஞ்சம் ரவுடி குரூப்பு, ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ற குரூப்ஸ், அந்த மாதிரி கிட்ட எல்லாம் போறாங்க. அவங்களெல்லாம் 100க்கு 60% எடுக்கிறேன், 50% எடுக்கிறேன், அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆயிடும்ட்டா பாலாஜி சக்திவேல் இறந்து போயிடுறாரு. ஸோ அவங்கள ஒரு மகாராஜா மாதிரி உட்கார வச்சு, ஒரு கல்யாண பையன் மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு பாலா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், இந்த மாதிரி லைட் வேணும், இந்த மாதிரி போர்டு வேணும், இந்த மாதிரி இது வேணும், நான் குதிரையில போகணும், அப்படி இப்படின்னு ஏதோ பயங்கரமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப சொல்லியிருப்பாங்க, நீ அன்னைக்கு டான்ஸ் ஆடினியே நான் பார்க்கும்போது, அந்த மாதிரி நீ கூட அன்னைக்கு டான்ஸ் ஆடணும்ன்றாரு. ஸோ டெட் பாடி இருக்கு. ஸோ பாலாக்கு அதுக்கு ஞாபகம் வருது, இப்படி சரி அவன் அந்த சுச்சுவேஷன்லயே பாலா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. அது ஒரு ரொம்ப சோகமான சுச்சுவேஷன். சரி என்ன டான்ஸ் பண்ண கேட்டாங்களேன்ட்டு அவங்க அந்த அந்த குத்து சாங் மாதிரி அந்த பேண்டோட எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பொம்மை வேஷம் பண்ணி போட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு பாலாஜி சக்திவேலு கண்ணாடி உடஞ்சு போயிருக்கும் இந்த ரவுடிஸ் அடிக்கும் போது. அப்போ அர்ச்சனா ஒரு சின்ன பேக்ல நிறைய பணம் எடுத்துட்டு வர்றான். இல்ல எவ்வளவு இருக்கு, 90,000 ஏதோ இருக்கு, இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுங்க, நான் காந்தி கண்ணாடி வாங்கணும் சொல்றான்.
அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மலையில ஒரு சீன் இருக்கு, பாலாக்கு ஹீரோயினுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த சீன். டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அறுவை ஜோக்ஸ் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஒரு ஒரு 1% தான். பாலாவா ஒரு ஒரு டிராஜிக் கேரக்டரா, ஒரு ஆர்டிஸ்டா கொண்டு போயிருக்காங்க. இதுல 60வது மேரேஜ் என்ற விஷயம் வருது, டிமானிட்டைசேஷன் என்ற விஷயம் வருது. ஒரு டிராஜிக்கா படம் முடியுது. சாரி, டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, போட்டோகிராஃபி கூட எவ்வளவு தேவையோ அவ்வளோ இருக்கு. இந்த படம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கும். நம்ம பாலா மனசுக்காக அது இன்னும் நல்லா ஓடட்டும். ரொம்ப முக்கியமான படம். முக்கியமா இது யாரான ரசிக்கலாம், சிட்டியில இருக்கவங்க கூட ரசிக்கலாம். இப்ப நம்ம உதிரிப்போக்கள் எல்லாம் பார்த்தோம், அது சிட்டியில இருக்கவங்க மட்டும் இல்லை, கிராமத்து மக்கள் எல்லாம் எல்லாரும் ரசிச்சாங்க உதிரிப்போக்கள் அந்த மாதிரி படம் இல்லை. அதெல்லாம் கிராமத்தை பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் எங்கேயானா கிளிக் ஆகலாம். கிளிக் ஆகலான்ட்டா இந்த மாதிரி கணக்கு போடக்கூடாது, 500 கோடி வருது 800 கோடி வருது, அப்படி அந்த கணக்கு வரக்கூடாது. இவங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு 1 கோடி ரூபாய் இந்த டீமுக்கு வந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாலாவுக்கு பாலாவை நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க டைரக்டர். இதே டைரக்டர் கூட அவரை இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணலாம். சப்ஜெக்ட் சிம்பிளா இருக்கு, பட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதே டைரக்டர் கூட பாலா அடுத்த படம் கொடுத்தா நல்லா இருக்கும், வாங்கி கொடுத்தா. இல்லைன்ட்டு கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கணும். பட் பாலா என்ன சொன்னாங்கன்ட்டு, எனக்கு நாங்கள் கிட்ட என்ன ஒரு 40 ஹீரோயின்ஸ் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு பொண்ணும் கடைசியில் ஓகே பண்ணிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப சோகமாக சொல்லியிருப்பாங்க பாலா வீடியோவில். பட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், 1980 மம்தாஜன் ஒரு பெரிய ஹீரோயின் ஹிந்தி ஃபிலிம்ல. அவன் அமிதாப் பச்சனுக்கு நான் உன்னோட நடிக்க மாட்டேன், நீ ஒட்டகம் மாற இருக்கன்ட்டு அவன் அவளோட நடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பிளான் பண்றாரு. மம்தாஜ் ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் பாருங்க அமிதாப் பச்சன் எங்க போனாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாலா சீரியஸா எடுத்துக்க கூடாது. அவங்க மேல வேற காமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, பப்ளிசிட்டிக்காக ஹெல்ப் பண்றாரு அப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. பப்ளிசிட்டிக்காக கூட அப்படி பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப பாலா என்ன பண்றாங்க, பாலா எங்க இருந்து அவ்வளவு பணம் வருதுன்னு நிறைய பேர் எல்லாம் கேட்கிறாரு. எங்க இருந்தா எவ்வளவு பணம் வந்தா உனக்கு என்ன, அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு, உன்னால பண்ண முடியுமா? அவர் வேறவர்கிட்ட வாங்கி கூட கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராகவா லாரன்ஸ் கிட்ட கூட அவர் வாங்கி கூட கொடுத்துடலாம். ஸோ நமக்கு தானம் பண்றதே ஒரு பெரிய விஷயத்த வரை நமக்கு யார் கொடுக்குறாங்க, எங்க எதுக்காக கொடுக்குறாங்க தேவையில்லை. அவர் நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கிறதுனால வேறவங்க கூட அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சூர்யா ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க, ஸோ நான் அகரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அகரம் ஸ்கூல் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இது பத்தி நான் பேசணும், இது பப்ளிசிட்டிக்காக பேசல, நானும் பண்றேன் நீங்களும் பண்ணுங்கன்னு தான் நான் பேசுறேன்ட்டு சூர்யா எல்லாம் பேசியிருந்தாங்க. படம் குவைட் குட், சிம்பிளா இருக்கு. கண்டிப்பா வில்லேஜ்ல ரொம்ப நல்லா கிளிக் ஆகும். அதுக்கு மேல பாலாக்கு ஒரு மினிமம் 60-70 lakhs ஃபேன்ஸ் இருக்காங்க, பாலாவை லைக் பண்றவங்க. கண்டிப்பா அவங்களெல்லாம் படம் பார்த்தாலே போதும், இந்த படம் போட்ட படம் வந்துடும். அந்த போட்ட படம் பாலாக்கு அடுத்த படங்கள் வந்தா ரொம்ப சந்தோஷம். நன்றி. சத்யேந்திரா என் பேரு, சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக் என் சேனல் பேரு. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி.